பிடி தேர்வு எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கங்கள். நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய செய்தி முக்கியமாக 3 தகவல்கள் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, தேர்வு எழுதிட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபைனல் லிஸ்ட்லேயும் நேம் ஜாப்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்கான செய்தி ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் அடிஷ்னல் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கான பதில். மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த நான் அவைலபிள் வேக்கன்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கமெண்ட்ஸில் எனக்கு கொஷின் கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதில். இந்த 3 கொஷின்ஸ்க்கு பதில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தேர்வு எழுதி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு டிஆர்பி நம்மளுக்கு தேர்வு வச்சுட்டாங்க. தேர்வு வச்சுட்டு அவங்க ரிசல்ட் போட்டு அவங்க ரிசல்ட் அடிப்படையில் 1:1.25 ரேஷியோவில் போட்டாங்க. போட்டு அதுக்கு அடுத்தது நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் சிவி லிஸ்ட்டு போட்டாங்க. ஃபைனல் சிவி லிஸ்ட்டு அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபைனல் லிஸ்ட்டு அவங்களுடைய ப்ரொசீஜர் இப்போ கம்ப்ளீட். அதில் வித்தல்டு என்ன ஆகுறது அதெல்லாம் நம்மளுக்கு கொஷின்ஸ் கிடையாது. ஏன்னா டிஆர்பி பொறுத்தவரை அவங்களுடைய ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு எது அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை கேட்டதுனால தான் இவங்க எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை பள்ளிக்கல்வித்துறைக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. இதில் தமிழ் லாஸ்ட் ஆகஸ்ட் 23 ஃபைனல் லிஸ்ட்டு போட்டாங்க. இப்போ தமிழ் இந்த 23 வந்ததுன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால் 1 மந்த் வரலாம் அவங்க அதுக்கு அடுத்தது அந்த வித்தல்டு கேண்டிடேட்க்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த 1 மந்த் அவங்களுக்கு டைம் கொடுத்தா மாதிரி அந்த 1 மந்த் இப்போது எடுத்துக்கலாம். நம்ம அவங்க உயர்கல்வித்துறையில் அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. உயர்கல்வித்துறைக்கு டிஆர்பியும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையும் பேசியிருக்காங்க. இப்போ அதுக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அவங்க இன்னொரு தகவல் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வித்தல்டு கேண்டிடேட்டை நாங்கள் நிராகரிக்கலை. அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் தான் அவங்க நேமும் போட்டிருக்காங்க. வித்தல்டு கேண்டிடேட்டும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தான் போட்டிருக்காங்க. அவங்க நான் இன்எலிஜிபிள் அப்படின்னு போடல. அப்போ அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அவங்களுக்கு உண்டான இடத்த அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட்டாக அந்த லிஸ்ட்டு எல்லாமே கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் அந்த தகவல் இது ஊடகத்திலே நம்ம பார்த்துருப்போம். 2 நாளாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் அதிகாரிகளுடைய மீட்டிங் நடந்திருக்கு. அதில் முக்கியமான தகவல், அதாவது அவருடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய எக்ஸ் வலைதள தகவலே என்னன்னா, அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நாங்கள் எதை விவாதித்தோம் அப்படின்னா, சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக என்னென்ன விவாதிக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுவதற்கான அந்த திட்டங்கள் எந்த மாதிரி செயல்பாடில் இருக்குது அப்படின்றதுக்கு ஆய்வு செய்வதற்கான ஆய்வுக்கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சட்டப்பேரவை அறிவிப்பிலே அந்த இவ்வளோ பிடி டீச்சர்ஸ் நாங்கள் ஃபில்அப் பண்ண போகிறோம், இவ்வளோ எஸ்ஜிடி ஃபில்அப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி அதில் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கையும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு 100% உறுதியாக இருக்குது. கண்டிப்பாக அக்டோபர் ஒரு 4-5 இல்லை 5-6-7 அந்த டேட்டில் 10க்குள்ளே 7 to 10 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 7 to 10 அக்டோபர் இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் நம்மளுக்கு அந்த 3 ப்ராசஸுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒன்று அனௌன்ஸ்மெண்ட், 2வது கவுன்சிலிங், 3வது அப்பாயின்மெண்ட். இந்த 3மே அக்டோபர் 7, 8, 9, 10 இந்த 4 டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் முன்னாடி எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிக்கிறது, அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தது எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 2022ஓட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் அதே மாதிரி நடக்கும் அப்படின்றது நான் என்னுடைய கருத்து. அது என்னுடைய இது அனலைசிஸ். அது நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அந்த 7, 8, 9, 10 இந்த 4 நாளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த 3 ப்ராசஸ், அதாவது அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்போஸ் அதில் தள்ளி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு இல்லை. 100% உறுதியாக நம்மளுக்கு அக்டோபர் 10க்குள்ளே நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பிரச்சனை இது தொடர்பாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் கவர்மெண்ட் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கெலாம் அனுமதிக்காது. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஜிடிக்கான ரிசல்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். இந்த நெக்ஸ்ட் வீக் இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக எஸ்ஜிடிக்கான அந்த ஆன்சர் கீயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா பிடிஏ வந்து பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த வந்து எஸ்ஜிடியை வந்து போட்டுருணும். நெக்ஸ்ட் வந்து டிஆர்பிக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனுவல் பிளான் படி வந்து நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னி கூட வந்து சட்டக்கல்லூரி மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரியில் முதல்வர் பதவி வந்து காலியாக இருக்குது. நீங்கள் சட்டக்கல்லூரியிலே வந்து நடத்த வேணாம், இழுத்து முடியல, நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து கொஸ்டின் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் டிஆர்பி அந்த திட்டப்படி அந்த தேர்வுகள் அனைத்தையும் வந்து காலதாமதம் வந்து பண்ணாமல் நடத்தணும் அப்படின்றதுல கண்டிப்பாக குறிப்பாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ கேஸ்க்கு அப்படின்னு வந்து போயிடுறாங்க, கோர்ட்டுக்கு வந்து நாடுறாங்க கொஞ்சம் டிலே ஆகிறதுனால. அதனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் 100% அக்டோபருக்குள்ளே நம்மளுக்கு வந்து அக்டோபர் 10க்குள்ளே வந்து முடிஞ்சிடும். நம்மளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இந்த மந்தில் எண்டில் வந்து வரதுக்கு வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான் வந்து எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதிக்கு மேலே தான் நம்ம தொடர்பாக நியூஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. 3ஆம் தேதிக்கு மேலே தான் 3, 4, 5, 6 அந்த டேட்டில் தான் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே வந்து துளி கூட இல்லை. ஏன்னா மற்ற விஷயம் நிறைய விஷயம் இது தொடர்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்திகளை பார்த்தாவே போதும், நம்ம நியூஸை தெரிஞ்சே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப்பு இது நம்ம மட்டும் இந்த குரூப்பில் இருக்க மெசேஜ் மட்டும் இல்லாமல் மற்ற வெளியே என்னென்ன நடக்குது, என்ன தொடர்பாக வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம செய்திகளை வந்து சேகரித்தோம் அப்படின்னாவே நிறைய தகவல் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்து அப்பாயின்மெண்ட் ப்ராப்ளம் அக்டோபர் 10 வரலாம் கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும். இது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து விடை எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டேன். 2வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்து போடுவாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வந்து முடியல. இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சால் தான் அடிஷ்னல் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு நான் அதையும் வந்து நான் போஸ்டரில் வந்து போட்டிருக்கேன். நியூஸ் பேப்பரில் நான் வந்து பார்க்குற மெசேஜு வேறு ஏதாவது நியூஸில் நான் வந்து எங்கெல்லாம் வந்து நான் நியூஸ் வந்து எனக்கு நான் வந்து கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நான் போஸ்ட்லேயும் சின்னதாக போஸ்ட்டில் அடிக்கடி வந்து போடுறேன் தொடர்பாக. இப்போ அந்த டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாங்கள் அடியாண்டை வந்து போட்டு நாங்கள் வந்து அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுக்கு பணிகளை வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு இப்போ இதுவே இப்படி வந்து பிரச்சனையாக போகும்போது செகண்டை வந்து என்ன அப்படின்றது வாய்ப்பு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். 2வது எனக்கு தெரிஞ்சு செகண்டுக்காக ட்ரை பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து போய் அமைச்சரை வந்து பார்த்து பேசி அது தொடர் நடவடிக்கை இருந்தால் தான் அந்த செகண்ட் லிஸ்ட்டை வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது அந்த செகண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்கிற கேண்டிடேட் வந்து போய் பார்த்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது ஃபைனல் போஸ்டிங் வந்து போகிறதுக்கே இவ்வளோ காலதாமதம் வந்து வர்றதுனால எங்களுக்கு செகண்ட் அடிஷ்னல் லிஸ்ட்டை வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு அந்த செய்தித்துறையிலே வந்து பார்த்திங்கன்னா 5000 பிடி வேக்கன்சி எஸ்எம்சியில் வந்து ஒர்க் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து அந்த நம்பரோட சேர்த்து தான் பேசணுன்னு வந்து முடிவு பண்ணேன். இப்போ அந்த நம்பர் வந்து இல்லை. ஆனால் வந்து அது அதிகாரப்பூர்வமாக தான் அந்த 5000 சில்லற போஸ்டிங் வந்து அது செய்தி தொடர்பு துறையே வந்து கவர்மெண்ட்டே வந்து வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பு இருக்குது. உங்களாண்ட கூட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கலாம், அதை வந்து எடுத்து பாருங்கள். 5000 பணியிடங்கள் வந்து இருக்குது. அதை வலியுறுத்தி வந்து நம்ம கேட்கலாம். இது 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் அவைலபிள் கேண்டிடேட்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த நான் அவைலபிள் கேண்டிடேட்க்கு நிறைய ப்ராப்ளம். அதுவும் இப்போ வந்து மெடிக்கல் 2018 ஒருத்தர் எம்பிபிஎஸ் மெடிக்கலில் வந்து சேர்ந்துட்டு கேஸ் வந்து போட்டு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா நான் அவைலபிள் கேண்டிடேட்டை வேறு எந்த கேண்டிடேட் வச்சு ஃபில்அப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து இடஒதுக்கீடு முறையை அவங்க போராடி வந்து பெற்ற உரிமை அது. அந்த உரிமையை வேறு யாருக்கும் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. அதை அப்படியே பேக்லாக் வேகன்சியாக வச்சு அந்த கேண்டிடேட்க்கு தனியாக ஒரு எக்ஸாம் வந்து வச்சு அவங்க பாஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாம் வச்சு அப்புறம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அதை ஜென்ரல் கோட்டாக்கோ வேறு எதுக்கோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கோர்ட் ஆர்டர் வந்து இருக்குது. அதனால் அந்த நான் அவைலபிள் கேண்டிடேட்டை ஜென்ரல் கேண்டிடேட்க்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்து கொடுக்குறதுக்குன்னா வாய்ப்பு மிக 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 வந்து குறைவு. ஏன்னா இது கோர்ட் ஆர்டரே வந்திருக்கனால கவர்மெண்ட் அதை செய்ய மாட்டாங்க. 2014 நான் அவைலபிள் லிஸ்ட் வந்து இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறத அப்படியே வந்து நான் அவைலபிள் அப்படியே வச்சு பேக்லாக் வேக்கன்சி எடுத்து வந்து தான் இப்போ திரும்ப வந்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த நான் அவைலபிளை வந்து ஜென்ரல் கேண்டிடேட்க்கோ இல்லை மற்ற கம்யூனிட்டிக்கோ வந்து கொடுக்கல. அதனால் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அந்த நான் அவைலபிலிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் வந்து இல்லை.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதிலே நம்ப எக்ஸாம் எங்கள் மேஜர் ஜூவாலஜி மேஜர்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து போயிறாரு. அவர் வந்து எய்டட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறாரு. அவர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாரான்றது தெரியல. இப்போ அந்த சீட்லாம் கூட வந்து அவங்க எடுத்து அதில் வேக்கன்சியாக இருக்குன்னு கூப்பிடுவாங்களா, அதெல்லாம் கஷ்டம். ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம். அதனால் அதுவும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதான். நான் அவைலபிள் கேண்டிடேட்க்கு வந்து மற்ற ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. இது கோர்ட் ஆர்டரே வந்திருக்கு. அதை பேக்லாக்லேயே தான் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அதனால் இது 3 விஷயங்களும் நான் தெளிவாக வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிட்டேன். மற்றது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து நம்மளுக்கு அக்டோபரில் வரும். இந்த மந்த் வரை நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து எதுவும் வந்து இல்லை. நன்றி, வணக்கம்.